ஹாய், வெல்கம் டு சமைத்து மகிழ். விநாயகருக்கு கொழுக்கட்டைனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 1 கப், சர்க்கரை 1 கப், தேங்காய் பால் இரண்டாவதாக எடுத்த தேங்காய் பால் 2 கப், முதல் தேங்காய் பால் 1 கப், நார்மல் பால் 1/2 கப், 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 சிட்டிகை உப்பு, 1/2 கப் துருவிய தேங்காய். ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி விட்டுக்குங்க. அது நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதி வரணும். ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் அரிசி மாவு சேர்த்திக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்திக்குங்க. ஸ்வீட்டை நல்லா எடுத்து காமிக்கிறதுக்காக உப்பு சேர்த்திருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அது விட்டுடலாம். 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்குங்க. 1/2 கப் துருவிய தேங்காய் அதையும் சேர்த்திக்குங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க. இதை நம்ம 1 ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை நம்ம பின்னாடி யூஸ் பண்ணுவோம். இப்போ நல்லா நம்ம கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் மாவுக்கு 1 கப் சுடுதண்ணி சரியாக இருக்கும். நீங்கள் பார்த்து சேர்த்துங்க. ஃபுல்லாக ஒட்டுக்காக ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க. 1 ஸ்பூன் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நல்லா கொதிக்கிற தண்ணி இல்லையா, அதனால் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் கையால் நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இப்போ நம்ம மாவு எப்பயும் போல் மாவு பிணைஞ்சிக்கலாம். மாவு பிணைஞ்சாச்சு. இப்போ இதை நம்ம குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். உருண்டையாகவும் பிடிக்கலாம், கொஞ்சம் ஒரு உருளை மாதிரியும் பிடிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி உருண்டைகளாக தான் பிடிக்கிறேன். குட்டி உருண்டையாக பிடிச்சாச்சு. எந்த விரிசல் இல்லாமல் நல்லா அழகாக வந்திருக்கு. இதை நம்ம ஒரு இதில் எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்க எல்லாத்தையும் உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. முடிஞ்ச வரைக்கும் குட்டி குட்டி உருண்டைகளாகவே பிடிங்க. ஏன்னா அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். பெரிய உருண்டைகள்னால் உள்ளே வேகாது சரியா. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் ரெண்டாவதாக எடுத்து தேங்காய் பால் 2 கப் இருக்கு இல்லையா, அதை சேர்த்திக்கலாம். இதோட நார்மல் பால் 1/2 கப் அதையும் சேர்த்திக்கலாம். இதோட நம்ம ஒரு ஸ்பூன் மாவு தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதோட கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கட்டியெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதையும் இதுக்குள்ளே சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நல்லா கொதியாக வரட்டும். இது பால் தான், வெறுமனே பால். அதனால் அடி கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு டைம் நல்லா கிளறி விடுங்க. இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். சரி, அடி பிடிச்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிதமான சூட்லேயே இது எல்லாமே செய்யுங்க. அப்போ தான் டிஷ் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதி வருது. இந்த சமயத்தில் நம்ம பிடிச்சி வச்சுருக்க குட்டி குட்டி உருண்டைகளை சேர்த்திக்கலாம். இப்போ எல்லா உருண்டைகளும் நம்ம சேர்த்தியாச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருக்காதீங்க அந்த உருண்டைகளை சேர்த்துனதுக்கப்புறம். ஏன்னா அந்த உருண்டைகள் விரிசல் விடவும் கரையறக்கும் வாய்ப்புகள் அதிகம். இப்போ மீடியம் ஸ்பீட் வச்சு 20 நிமிஷம் நல்லா வேகட்டும்.
இதை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். 20 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்க்கும்போதே பாதி வந்த மாதிரி தெரியுது. இந்த சமயத்தில் சர்க்கரை சேர்த்திக்குங்க. நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக வந்து வெல்லம் சேர்த்திக்கலாம். வெல்லத்தை நம்ம வெல்லத்தை ஃபில்டர் பண்ணி அப்படியே சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி கசகா சேர்த்திருக்கேன். இதோட ஏலக்காய் தூள் சேர்த்திக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை நல்லா கரையட்டும். ஒரு 2 நிமிஷம் இதில் வேகட்டும். இந்த சமயத்தில் நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அந்த தேங்காய் பால் சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது நல்லா கொதி வந்துருச்சு. இது ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. எந்த விரிசல் இல்லாமல் அழகாக வந்திருக்கு. அதே சமயத்தில் கரையாமல் இருக்குது. நல்லா அழகாக வந்திருக்கு. சுவையான பால் கொழுக்கட்டை தயார். நன்றி. மேலும் சமைத்து மகிழ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.